Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுபஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆப்பை பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஆப் என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு லாக் போட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்களா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது அந்த லாக் மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வாட்டி ஃபோன் ஆன் பண்ணுறீங்களோ, எத்தனை வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். அந்த லாக் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த லாக் வந்து நம்ம ஃபோனில் எப்படி வந்து நம்ம செட் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்க போது, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதிகமாக இந்த வீடியோ வந்து லவர்ஸ்க்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பர்சனலாகவே லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பர்சனலாகவே வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபோன் நோண்டுறாங்க, யாருமே ஃபோன் நோண்டக்கூடாது. ஃபஸ்ட் டைம் உங்கள் பாஸ்வேர்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க, அடிக்கடி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண உங்களால் முடியல, நீங்களே ஃபோன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி நீங்களே மறந்துடுவீங்க. ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் எத்தனை பாஸ்வேர்டு வேணால் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு இருக்கும், இன்னொரு வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ ஒரு நேரம் ஒரு பாஸ்வேர்டு மாறிட்டே இருக்கும். அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான சீக்ரெட் டிப்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மொபைலோட ஸ்க்ரீனில் வந்துருக்கிறேன் கைஸ். ஸோ இது இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக ப்ளே ஸ்டோரில் போயிடணும் கைஸ். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரீன் லாக் டைம் பாஸ்வேர்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸ்க்ரீன் லாக் டைம் பாஸ்வேர்டு போட்டிருக்கா, இந்த ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பு தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம், சரியா கைஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆப் டவுன்லோட் ஆகிருக்கு கைஸ். இப்போதைக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ என் ஃபோனில் வந்து 5% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் கைஸ். ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் இந்த மாதிரி லோட் ஆகும் கைஸ். லோட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கிராண்ட் பர்மிஷன் கொடுத்துடலாம். கிராண்ட் பர்மிஷன் நீங்கள் டிஸ்பிளே ஓவர் ஆப்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து பர்மிஷன் கொடுத்துட்டானாக்க திரும்ப நம்ம பேக் வந்துடணும். இங்கே நான் பர்மிஷன் கொடுத்துட்றேன். இன்னொரு வாட்டி கிராண்ட் பர்மிஷன் கேட்கும், எல்லோ கொடுத்துடணும். இது வந்து கால் மேனேஜிங் பர்மிஷன் கேட்குது. இது ஸ்கிப் பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஆப்லாம் வரும், உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. எனேபிள் லாக் ஆப்ஷன் காட்டுதாக கைஸ். இந்த எனேபிள் லாக் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோன்னா ஒரு ஆட் ஓடும், அந்த ஆட் ஓட்டும் கைஸ். ஸோ கைஸ், ஆட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து வேர் ஆர் யூ போர்ன் சொல்லி கேட்குது. ஏதோ ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்கும். நான் வந்து என்ன கொஷின் வேணுமோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் ஏதாவது ஒரு கொஷின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதோட ஆன்சர் நான் இதில் கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு போட வரல, நீங்கள் மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரிகவரி பண்ணும்போது இந்த இதுக்கு கொஷின் கேட்கும். அந்த கொஷினோட ஆன்சர் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆன்சரை இங்கே கண்டிப்பாக நீங்கள் போடணும், சரியாக? வேர் யூ போர்ன் சொல்லி கேட்குதா, நான் சென்னைன்னு போட்டேன், சரியா? அதில் நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டோன்னா இது எனேபிள் ஆகிடும் கைஸ். இப்போ எனேபிள் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எனேபிள் ஆகிருக்கு கைஸ். இப்போ வந்து நான் என்னோடய ஃபோன் நான் லாக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணோன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வேறு ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபோன் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண உடனே திரும்ப ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணும்போது புதுசாக ஒரு லாக் அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து செட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாஸ்வேர்டு வந்துருக்கு. இப்போ நீங்கள் கொஷின் கேட்பீங்க, இது எப்படி நம்ம வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுற சொல்லி நீங்கள் கொஷின் கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் ஃபுல்லாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனில் வந்து என்ன டைம் ஓடிட்டுருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோனில் வந்து 12:04 ஓடிட்டுருக்கு, சரியா கைஸ்? இப்போ இதோட பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1204
பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் என்னோடய ஃபோனோட மெயின் பாஸ்வேர்டு நான் போடுறேன். மெயின் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனோட லாக்கும் ஓப்பன் ஆயிருக்கு, அப்ளிகேஷனோட லாக் கூட ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ திரும்ப நான் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ நான் வந்து 1204 போட்டேன்னா திரும்ப இந்த 1204 போட்டால் ஓப்பன் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, ராங் பாஸ்வேர்டுன்னு காட்டுது. இப்போ இதோட பாஸ்வேர்டு திரும்ப மாறி இருக்கு. இப்போ இதோட பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் வந்து 12:05 இருக்கா, திரும்ப நான் 12:05 பார்த்தீங்களா கைஸ், 12:05 போட்டோன்னா பாஸ்வேர்டு ஓப்பன் ஆயிருக்கு. இதோட ஃபோனோட மெயின் பாஸ்வேர்டு இது. ஓகேவா, இதுதான் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து எத்தனை வாட்டி லாக் பண்ணீங்களோ, எத்தனை வாட்டி உங்கள் ஃபோனோட டைம் மாறுதோ, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு மாறும். உங்கள் ஃபோனில் என்ன டைம் ஓடிட்டுருக்கோ அந்த டைமிங் தான், அந்த நம்பர்ஸ் தான் உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு. சரியா கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் வந்து என்ன டைம் ஓடிட்டுருக்கோ அந்த டைம் தான் உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு. சரியா, இப்போ திரும்ப உங்களுக்கு என்ன பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து லாக் பண்ணேன், திரும்ப இப்போ 12:05 தான் இருக்குது. சரியா, இது அந்த 12:05 பட்டால் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து 12:06 ஆகட்டும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 1க்கு 2-3 வாட்டி பண்ணி காட்டிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் சொல்லி தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12:06 ஆயிருக்கா. திரும்ப நான் வந்து ஓப்பன் பண்ணுற லாக் பார்த்துக்கோங்க. 12:06 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 12:06 ஆகிட்டுருக்கு. அதோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு 12:06 மட்டும்தான் வரும். சரியாக்கா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு யாருமே வீட்டில் உங்கள் ஃபோன் நோண்டவே முடியாது. யார் நோண்டாலும் ஒரு வாட்டியும் ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, என்ன பாஸ்வேர்டு தான் இதில் போட சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க, ஆனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக எனக்கு வரும். உங்களுக்காகவே நான் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் இந்த சேனலில் போட்டுட்ருப்பேன். தேவையில்லாத வீடியோஸ்லாம் போடவே மாட்டேன். செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் இந்த சேனலில் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் முகமது சுபஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆப்பை பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஆப் என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வச்சு, ஸோ அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் லாக் போடும்போது ஒரு டைமும் உங்கள் லாக் வந்து ஒரு டைமும் மாறும். எல்லா நேரமே ஒரே பாஸ்வேர்டு இருக்கவே இருக்காது. உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்களோ யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு லாக் போட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்களா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது அந்த லாக் மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வாட்டி ஃபோனை ஆன் பண்ணுறீங்களோ, எத்தனை வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். அந்த லாக் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த லாக் வந்து நம்ம ஃபோனில் எப்படி வந்து நம்ம செட் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்க போது, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதிகமாக இந்த வீடியோ வந்து லவர்ஸ்க்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பர்சனலாகவே லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பர்சனலாகவே வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபோன் நோண்டுறாங்க, யாருமே ஃபோன் நோண்டக்கூடாது. ஃபஸ்ட் டைம் உங்கள் பாஸ்வேர்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க. அடிக்கடி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண உங்களால் முடியல, நீங்களே ஃபோன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி நீங்களே மறந்துடுவீங்க. ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் எத்தனை பாஸ்வேர்டு வேணால் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு இருக்கும், இன்னொரு வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ ஒரு நேரம் ஒரு பாஸ்வேர்டு மாறிட்டே இருக்கும். அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான சீக்ரெட் வீடியோ தான் இந்த வீடியோவில், அந்த மாதிரியான சீக்ரெட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம்.